ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கடகலக்க நண்பர்களுக்கு இந்த 7 நாட்கள் என்ற தலைப்பில் டிசம்பர் 23 முதல் டிசம்பர் 29 வரை, அதாவது சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திர கிரகங்களின் பலன்களை எப்படி நம்ம தொகுத்து பார்க்க போகிறோங்கிறத இந்த ஆய்வில் பார்ப்போம். இப்போ கடகலக்கணத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, 6ஆம் வீட்டில் தனுசு ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் புதனும், 8ஆம் வீட்டில் அட்டமச்சனியாக சதய நட்சத்திரத்தில் சனி பகவானும், 9ஆம் வீட்டில் ராகு புதனுடைய நட்சத்திரத்திலையும், 10ஆம் வீட்டில் குரு கேதுனுடைய நட்சத்திரத்திலையும், 3ஆம் வீட்டில் கேது செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும், அதே போல் நமக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன் குருவனுடைய நட்சத்திரத்திலையும், 5ஆம் வீட்டில் செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்காங்க கிரக நிலைகள். சனிக்கிழமை அன்னைக்கு முதல் நாள் 10ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் செயல்படுறார். இப்போ சுக்கிரன் நமக்கு குருவோட நட்சத்திரத்தில் 4ல் இருந்து குரு 10ல் இருக்கிறதுனால, இந்த சுக்கிரன் குரு 4-10 அப்படிங்கிறது தொழில் சார்ந்த நன்மைகளை தருவதாகவும், உற்பத்தி சார்ந்த துறைகள், இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் ஆடை ஆபரணங்கள், வடிவமைப்புகள், வண்டி வாகனம், அதாவது ஒரு ஷோரூம் ரீதியாக செயல்படுறது, இதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அப்போ சுக்கிரனும் குருவும் பார்த்துக்கிறாங்க. 4ஆம் இடம் 10ஆம் இடம் வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 24/12/2023 கார்த்திகை நட்சத்திரம், ரிஷபராசிக்கு சந்திரன் வந்துடுறார். முத நாள் நைட்டே கார்த்திகை 1ஆம் பாதம் மேசராசியில் கடந்து விடுகிறது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறதுனால சூரியனை போல் இன்றைக்கி நமக்கு பலன்கள் நடக்கும். சூரியன் 6ஆம் வீட்டில் புதனோட சேர்ந்து கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். கேது 3ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் நம்ம சர்வீஸ் மற்றும் இப்போ நம்ம ஒரு வழக்கு இருக்குது, ஒரு உடல் உபாதைகள் இருக்குது, இதில் இருந்தெல்லாம் விடுதலை ஆகிறத காட்டுது. இப்போ நம்ம ஒரு எதிர்ப்புகள் இருக்குன்னா அந்த எதிர்ப்புகளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. அதே போல் வேலை சார்ந்த இடமாற்றம், பணிமாற்றத்துக்கு ஒரு ஆர்டர் வாங்கிறதுக்கு இன்றைக்கி செயல்பாடுகள் நடக்கும். அப்போ சூரியன் என்பது நமக்கு கேதுவை போல் செயல்படுகிறார். அதில் புதனும் சேர்ந்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் இடமாற்றத்துக்கு சாதகம். பட் ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால இப்போ நீங்கள் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றீங்க குடும்பத்தில், அதே நேரத்தில் உறவினர்கள் சார்ந்த ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். 25/12/2023 திங்கட்கிழமை அன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம். நம்ம லக்னாதிபதிய ஆகிய சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் போகிறார், உச்சம் பெறுகிறார் லாபஸ்தானத்தில். மகிழ்ச்சியை தரும், குடும்ப உறவுகளை மேம்படுத்தும், கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் நலம், இதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் கொடுக்கும். ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி, கலைகள், இதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் கொடுக்கும். திருமண வரன் பார்க்குறது, குழந்தை பேர், இதுக்கெல்லாம் சாதகமாக நல்ல நாளாக அமையும். 26/12/2023 செவ்வாய்க்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாய் எங்கே இருக்கார்? நமக்கு 5ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, எமோஷனலி அட்டாச்சு, கலைகள், மீடியா, நம்முடைய விளையாட்டு, ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பை கொடுக்கும். அதே நேரத்தில் கமிஷன் தொகை, இது ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் டீல் பண்ணுறவங்க, மீடியேட்டராக இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அப்போ இந்த ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாயும் சரி, மிதுன ராசியில் இருக்கிற செவ்வாயும் சரி, மிருகசிரீஷம் 1-2 பாதம் 3-4 பாதம் சந்திரன் போகும்போது நமக்கு அது நன்மையைத்தான் தரும். இது நைட்டு 10:20 அந்த மிருகசிரீஷ நட்சத்திரம் நிறைவேறுகிறது.
அடுத்த நாள் டிசம்பர் 27 திருவாதிரை நட்சத்திரம். சந்திரன் நமக்கு விரயஸ்தானத்தில் ராகுவை போல செயல்படுகிறார். ராகு 9ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். புதன் 6ஆம் வீட்டில் இருக்குது. ஸோ இந்த 6, 12, 9ங்கிறதெல்லாம் வெளிநாடு வேலை சார்ந்தது. ஒரு வேலையில் மாற்றம் ஏற்படுறது, இதுக்கான ஆர்டரை வாங்கிறது, இந்த முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தர்ற மாதிரி செயல்படும். இன்றைக்கு அந்த ராகு ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் புதனில் போகிற மாதிரி செவ்வாய் கிரகமும் கேட்டை நட்சத்திரம் இன்னொரு புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய்க்கு ராகுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. இது ஒரு சுப விளைவு. அதனால் நமக்கு எதிர்பார்த்தபடி நாள் நல்லபடியாக நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதையும் புது நபர்கள் சந்திப்பையும் அந்த மாற்றங்கள் இதையெல்லாம் உறுதி பண்ணுது. ஒரு ஆர்டர் வாங்கிறது இதெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கிறது. குழந்தைகள் உறவு, குடும்ப நலம், திருமண வரன் பார்க்குறது எல்லாத்துக்குமே இது நல்ல நாளாக பயன்படுத்தலாம். அடுத்து டிசம்பர் 28 குருவினுடைய புனர்பூச நட்சத்திரம். சாயந்தரம் 6:37 வரைக்கும் புனர்பூசம் 3 பாதங்கள் மிதுன ராசியில் இருக்கு இல்லையா, அதில் போகிறார் சந்திரன். அதுக்கப்புறம் கடகராசிக்கு வந்துடுவார். இப்போ குரு பகவான் நமக்கு கேதுவை போல் செயல்படக்கூடிய அமைப்பில் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 6ஆம் வீட்டில் சூரியன் புதனும் இன்னொரு கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த 6, 10ங்கிற கிரகங்களுடைய ஆற்றல் நமக்கு செயல்படுறதுனால ஒரு அங்கீகாரம், ப்ரொமோஷன், வேலையில், நம்ம தொழிலில், பணவரவில் நல்லா இருக்கக்கூடிய நல்ல நாள். அதே நேரத்தில் நமக்கு ஒரு புதுசான சிந்தனைகள் தோன்றுறது, புது ப்ராஜெக்ட் போடுறது, ஒரு புதிய திட்டங்களை செயல்படுத்துறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். கடைசி நாள் 29/12/2023 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பூச நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திலேயே சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. ஆனால் சனி நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ லக்னத்துக்கு அது நல்லா இல்லை. அப்போ சனியோட 8ல் இருக்கிற வரைக்கும் சனியுடைய நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி வரும்போதெல்லாம் தேவையில்லாத ஒரு உடல் சோர்வு, தலைவலி, ஆரோக்கிய குறைபாடு, ஒரு மன உளைச்சல் இதெல்லாம் இந்த சனி கொடுத்துட்ருக்கிறார். பட் இருந்தாலும் கூட சனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகார தொடர்பு இருந்தால் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி இல்லாமல் நல்ல பாவங்களுக்கு அதிகாரியாக இருந்தால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதனால தான் இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த நேரம் என்பது மிக மிக முக்கியமானது. அதை நிமிடக்கணக்கில், நொடிக்கணக்கில் நம்ம அந்த பர்த் டைமை கரெக்டாக கணித்து அதுக்குண்டான ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது பண்ணி 12 பாவ உபநட்சத்திர கான்செப்டை எடுத்து வச்சுக்கிட்டு விசாபுத்தி அந்தரத்தோட இது போன்ற கோச்சார பலன்களையும் பொருத்தி பார்த்தோம்னா நம்ம விதி கொடுப்பனையும் நம்மளே புரிஞ்சிக்கலாம். நம்ம என்ன காரியத்துக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம், அதே நேரத்தில் என்ன திசைகள் நமக்கு பொருள் ரீதியாக நன்மை தரக்கூடியதா, உறவுகள் ரீதியாக நன்மை தரக்கூடியதா, எந்தெந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் நமக்கு ஆகாதவை, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த ஜோதிடத்தை ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக டெவலப் பண்ணிக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.